குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 19/5/2024 ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் 6ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 5:54. கரணன் 10:30 முதல் 12 வரை. திதி இன்று பிற்பகல் 2:53 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:39 வரை உத்திரம், பின்பு ஹஸ்தம். நாமயோகம் இன்று காலை 11:44 வரை வஜ்ரம், பின்பு சித்தி. கரணம் இன்று அதிகாலை 1:53 வரை வணிசை, பின்பு பிற்பகல் 2:53 வரை பத்திரை, பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் அவிட்டம். சந்திராஷ்டமம் உடைய ராசி மகர ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை மதுரை ஸ்ரீ கூடலழகர் கிருட வாகனத்தில் புறப்பாடு. காஞ்சி ஸ்ரீ குமரக்கோட்டம் ஸ்ரீ முருகப்பெருமான் ரத உற்சவம். இன்றைய நாளுக்கான வழிபாடு பெருமாளை வழிபட மேன்மை உண்டாக்கும். விரதாதி விசேஷங்கள் ஏகாதசி திதி மற்றும் சுப முகூர்த்த தினம். ஏகாதசி நாளில் சூரிய நாராயணரை வழிபாடு செய்வதோடு உப்பில்லாமல் உணவருந்தி ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடலாம். அல்லது முழு நேரமும் முழு நாளும் உபவாசம் இருக்கலாம். உபவாசத்தை விட 100 மடங்கு மகத்துவமானது மௌன விரதம். இந்த மௌன விரதத்தை கடைபிடிப்பவர்களுக்கு ஸ்ரீமன் நாராயணருடைய அனுகிரகமும் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியினுடைய ஆசையும் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். எதற்கெல்லாம் இந்த நாள் சிறந்தது? குருமார்களை சந்திக்க நல்ல நாள், தடைப்பட்ட வேலைகளை மேற்கொள்ள உகந்த நாள், விவசாயம் சம்பந்தமான பணிகளை செய்ய சிறந்த நாள், அபிஷேகம் செய்வதற்கு உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 3:53 முதல் 5:37 வரையில் மேஷ லக்னம். 5:38 முதல் 7:44 வரையில் ரிஷப லக்னம். 7:45 முதல் காலை 9:55 வரையில் மிதுன லக்னம். 9:56 முதல் 12:04 வரையில் கடக லக்னம். 12:05 முதல் மதியம் 2:06 வரையில் சிம்ம லக்னம். 2:07 முதல் 4:06 வரையில் கன்னி லக்னம். 4:07 முதல் மாலை 6:11 வரையில் துலாம் லக்னம். 6:12 முதல் 8:23 வரையில் விருச்சக லக்னம். 8:24 முதல் 10:30 வரையில் தனுசு லக்னம். 10:31 முதல் 12:24 வரையில் மகர லக்னம். 12:25 முதல் 2:07 வரையில் கும்ப லக்னம். 2:08 முதல் 3:48 வரையில் மீன லக்னம். ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சூரிய பகவான். காலை 6 முதல் 7 மணி வரை சூரிய பகவானுக்கான ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் ஸ்ரீ சூரிய பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தையும்
ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்களையும் கேட்பவர்களுக்கும் படிப்பவர்களுக்கும் அதீதமான பலன்கள் உண்டாக்கும். ஸ்ரீ அகத்திய மகாமுனிவரால் ஸ்ரீ ராமபிரானுக்கு உபதேசிக்கப்பட்டதே ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம். ஸ்ரீ ராவணனை வெல்வதற்கு வழியேதும் இல்லாமல் இருந்த போது ஸ்ரீ ராமபிரானுக்கு ஸ்ரீ அகத்திய மாமுனிகளால் அருளப்பட்டதே. ஆகவே எதிரிகள் தொல்லைகள் நீங்கும், எப்பேற்பட்ட கஷ்டங்களும் நீங்கும், உடல் வியாதி அகலும், தேக பலம் கூடும், ஆயுள் பலம் அதிகரிக்கும், ஆரோக்கிய பலம் உண்டாகும், முன்னோர்களுடைய நல்ல ஆசி கிடைக்கும். ஆகவே ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்களை உச்சரிப்பவர்களுக்கு நடுநாயகமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ சூரிய பகவானுடைய அனுகிரகமானது பரிபூர்ணமாக கிடைக்க மேற்கூறிய ஸ்லோகங்களை உச்சரித்தாலே போதுமானது. ஸ்ரீ சூரிய பகவானுக்கான காயத்ரி மந்திரம்: ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை: ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத் என்று சூரிய பகவானை வணங்கி அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் தீபங்கள் ஏற்றி 27 முறை பாராயணம் செய்தால் சூரிய பகவானுடைய அனுகிரகத்தினால் கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். அதிகாலை பொழுதே எழுந்து கொள்வதால் பிரபஞ்ச சக்தி அதிகரிக்கும், ஆற்றல் உண்டாக்கும், வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் நீங்க அதிகாலை பொழுதே எழுந்து உங்களுடைய நித்திய வேலைகளை கர்மாக்களை கவனியுங்கள். பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றத்தை நீங்களே உணர முடியும். ஞாயிற்றுக்கிழமை தினம் காலை 6 முதல் 7 மணி வரை சூரிய பகவானுக்கான ஹோரை, காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் வைகாசி மாதம் 6ஆம் நாள். ராசியிலேயே சுக்கிர பகவான் புதன் பகவானுடைய சஞ்சாரம். ஏகாதசி திதி. வைகாசி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசிக்கு மோகினி ஏகாதசி என்று பெயர். விஷ்ணு பகவான் வைகாசி மாத வளர்பிறை ஏகாதசியின் போதுதான் மோகினி அவதாரம் எடுத்தார் என்று புராணங்கள் சொல்கிறது. ஆக இந்த நாளில் வரக்கூடிய ஏகாதசி மிக மிக விசேஷம். ஆகவே பெருமாள் கோவிலுக்கு சென்று ஸ்ரீ பரமாத்மா விஷ்ணு பகவானுக்குண்டான பூஜை வழிபாடுகளை செய்து கொண்டு வாருங்கள். மௌனவிரதம் மற்றும் உபவாசம் இருப்பது விசேஷம். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். யாருக்கு என்ன தேவை என்பதை உணரக்கூடிய நாள். அவர்களுடைய ஆசைகளுக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய உழைப்பை அதிகரித்துக் கொண்டு அவர்களை திருப்திப்படுத்த முயற்சி செய்வீர்கள். மேஷராசி அன்பர்களே, தலைமை நிலையில் இருப்பவர்களால் உங்களுக்கு பிரமுகர்களால் ஆதரவு என்பது கிடைக்கும். மிகுந்த ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சமூகத்தில் நல்ல மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். உங்களுடைய வார்த்தைக்கு தனி மகத்துவம் உண்டு. தம்பதியர்கள் இருவருமே ஒற்றுமையாக இருப்பதால் வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்களில் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து அதனை முன்னின்று நடத்துவீர்கள். உங்கள் குடும்ப உறவுகளிடத்தில் இருந்த சங்கடங்கள் மறையும். வீட்டில் விசேஷமாக இருப்பதாலும் விருந்தினர்களுடைய வருகையின் காரணமாக அதீதமான ஒரு சந்தோஷம், கலகலப்பான சூழ்நிலை, மனதில் நிம்மதி, சௌகரியமான ஒரு நிலை எல்லாமே இருக்கும். வெளியிடங்களுக்கு செல்பவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். வியாபாரத்தினுடைய நுணுக்கங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஏற்றாற் போலே அமையும். மனம் போல் மாங்கல்யம், எண்ணம் போல் வாழ்க்கை என்பது போல உங்களுடைய எண்ணத்திற்கு தகுந்தாற்போல் இன்றைய நாள் சூழல்கள்
அனுகூலமாகவே அமைய போகிறது. ஒவ்வொரு வேலைகளினுடைய தன்மைகளை உணர்ந்து செய்வதால் லாபம் கிடைக்கும். எதிர்பார்த்தபடி பண வரவுக்குண்டான நாளாகவே அமைகிறது. மன சந்தோஷம் நிறைந்து காணப்படும். ஆனந்தமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். குடும்ப நலன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலில் இருந்த தடை தாமதங்கள் நீங்கி வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். மேஷராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்வதற்கு மிக மிக நல்லது. சொத்து சார்ந்த இனங்கள், அரசு சம்பந்தமான வேலைகளுக்கும் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் செய்தால் சிறப்பு. படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரை அதிகமான நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுடைய தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபாடு செய்வது நல்லது. தினம்தோறும் விநாயக பெருமானுடைய கோவிலுக்கு செல்லுங்கள். ராகு கேது பெயர்ச்சி வரும் வரையில், அடுத்த நிலை மாறும் வரையில் மேஷராசி அன்பர்களே, சரியாக 6ஆம் வீடு ருணரோக சத்ருஸ்தானத்திலேயே கேத்து பகவான் அமர்ந்திருக்கிறார். ராசிக்கு 12வது வீடு விரயஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார். ஆக ராகு பகவானாலும் கேத்து பகவானாலும் சங்கடங்கள் மறைய இந்த ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் ராகு கால நேரத்தில் கொள்ளு மற்றும் கருப்பு உளுந்து சேர்த்து வடையாக்க செய்து அவற்றை கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். இறைவனுக்கு நவ கிரகங்களுக்கு நைவேத்தியம் செய்து அந்த பிரசாதத்தை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பது மிக விசேஷமானது. ஆகவே அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். குடும்பத்தினுடைய நபர்களுடைய ஆசைகள் பூர்த்தியாக்கும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். உள்ளத்தில் மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பழைய கடன் பிரச்சனைகள் நீங்க வாய்ப்புகள் உண்டு. பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார். அஷ்டலட்சுமி ஐஸ்வர்யங்கள் கிடைக்க பரணி நட்சத்திரக்காரர்கள் தினந்தோறும் வழிபடுங்கள். ஓம் மகாதேவியைச்ச வித்மகே விஷ்ணு பத்னீச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் என்று ஸ்ரீ மகாலட்சுமியை காலை மற்றும் மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றுங்கள். குத்து விளக்கு தினந்தோறும் ஏற்றுவது விசேஷம். மகாலட்சுமியுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இவை வழிவகுக்கும். நட்சத்திர அமைப்பின்படி பார்க்கும் பொழுது அனுபவங்கள் மிகுதியாகும். எதை செய்தால் லாபம் கிடைக்கும் என்கிற சூக்ஷமங்களை உணர்வீர்கள். கடன் குறைவதற்கான சூழல்கள் உண்டு. வேலையில் உயர்வான நிலைக்கு வருவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. ஞாயிற்றுக்கிழமை தினம் சிவசூரிய பகவானை வழிபடுங்கள். இன்றைய பஞ்சாங்கத்தில் சொன்னது போல ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்களை கேட்பது, அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் சூரிய பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை உச்சரித்தால் சகல நன்மைகள் கிடைக்கும். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாகவே அமையும். ஆதாயம் நிறைவாக இருக்கும். மன நிம்மதி கிடைக்கும். வருமானம் எதிர்பார்த்தபடி கைகூடி வரும். ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் வைகாசி மாதம் 6ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது மோகினி ஏகாதசி இந்த ஏகாதசியின் பெயர். ஆக இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு செய்தால் அநேகமான கோடி லாபங்கள் கிடைக்கும். ராசி பலன்களில் பார்க்கும் பொழுது கற்பனை சார்ந்த விஷயங்களில் அதிகமான ஈடுபாடு என்பது உண்டாகலாம். ஓவியம் வரைபவர்கள்,
எழுத்து துறைகளில் பணி செய்பவர்கள், உங்களுடைய எண்ணங்களின் போக்கு விதவிதமாக இருக்கும். பிறருக்கு தோன்றாத விஷயங்களை கூட உங்களுக்கு தோன்றும். அற்புதங்கள் நிறைந்த நாளாகவே அமையும். உங்களுடைய செயல்களுக்கு தகுந்தாற் போல் பலன்களை நிச்சயம் பெற முடியும். எண்ணத்தில் ஆசைகள் பிறக்கும். புதுவிதமான செயல்பாடுகளில் ஈடுபாடு காட்டுவீர்கள். நன்மைகள் மிகுதியாகும். அறிவுத்திறன் மேம்படும். உங்களுக்கு தெரிந்த விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும். சொத்துக்களில் இருந்த பழைய பிரச்சனைகள் நீங்கும். வழக்கில் இருந்து வரக்கூடிய தீர்ப்புகள் சாதகமாகவே அமையும். நல்லதொரு முடிவுகள் கிடைக்கும். பூர்வ புண்ணிய பலனை பெறுவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, எந்த ஒரு வேலைகளையும் மிக சீக்கிரமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. கடினமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. எல்லோரிடத்திலும் அன்பாக அரவணைத்து பேசினால் உறவுகளிடத்தில் உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கூடும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்த்த வியாபாரம் கைகூடி வரும். தொழிலில் கூட்டாளிகளுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியை உண்டாக்கி தரும். வீட்டில் பிள்ளைகளுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். விடுமுறை நாட்கள் என்பதால் வெளியிடங்களுக்கோ சொந்த ஊர்களுக்கு பயணிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் உண்டாக்கலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை பெற்றுத்தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்குவதற்கு சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவானோடு இணைந்து வாய்ப்புகள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகும். நட்பு வட்டாரங்களில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வருமானத்திற்கான வழிமுறைகளை கையாளுவீர்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பிகையை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாக்கும். சந்திர பகவான் ராசிக்கு 5ஆம் வீட்டில் கேத்து பகவானோடு இணைந்து சஞ்சாரம் செய்கிறார். வெளியிடங்களில் உங்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பு உண்டு. மரியாதை அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய எதிர்கால கனவுகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். ஆசைகள் பிறக்கும். அனுகூலம் நிறைந்த நாளாகவே அமையும். அனுபவ அறிவு வெளிப்படும். எல்லா வேலைகளையும் மிக துரிதமாக முடித்து வெற்றியும் பெறுவீர்கள். மிருகசரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. மிருகசரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு செயல்களில் வேகம் இறக்கும். ஈடுபாடு அதிகரிக்கும். நன்மைகள் பலவும் பெறுவீர்கள். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். பொருளாதார நிலையில் முன்னேற்றங்கள் காணப்படும். வியாபாரத்தினுடைய போக்கை உணர்ந்து செயல்படுவீர்கள். லாபம் பெருகும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் வைகாசி மாதம் 6ஆம் நாள் மோகினி ஏகாதசி. பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ கிருஷ்ணன் மோகினி அவதாரம் எடுத்தது இந்த நாளில்தான். ஆக இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசிக்கு மோகினி ஏகாதசி என்று பெயர். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவானுக்குண்டான அதி தேவதை தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் பெருமாள் வழிபாடு நல்லது. பெருமாள் கோவிலுக்கு சென்று உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய கோத்திரத்தின் பெயர், உங்கள் பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம் இவை அனைத்தையும் சொல்லி உங்களுடைய இறை பிரார்த்தனையை இறைவனுக்கு நன்றி தெரிவித்து விட்டு வாருங்கள். அதுவே பிரதானம். அப்படி செய்யும் பொழுது இறைவனுடைய
அருளும் தேவியினுடைய அனுகிரகமும் பரிபூரணமாக கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பலன்களை நீங்கள் அறியலாம். பணம் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும். எந்த ஒரு செயலையும் பிறரோடு கலந்து ஆலோசித்து செய்ய முற்படுவீர்கள். கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். ராசியினுடைய 4வது வீட்டில் வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய்க்குண்டான பாவகத்தில் 2ஆம் வீட்டு அதிபதி குடும்ப ஸ்தானாதிபதி சந்திர பகவான் கேத்து பகவானோடு இணைந்து இருக்கிறார். பெற்றோர்களுடைய ஆசையை பெறுவீர்கள். தாய் வழிகளில் ஒத்துழைப்பு உண்டாகும். உறவு முறைகளில் மன நிம்மதி கிடைக்கும். ஏற்றம் பிறக்கும். சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வேலையினுடைய போக்குக்கு தகுந்தாற்போல் நுட்பங்களை உணர்ந்து செயல்படுவதால் எல்லோரிடத்திலும் உங்களுக்கு நல்ல பெயர், பேர், புகழ் கிடைக்கும். கீர்த்தி நிறைவாகவே அமையும். அலுவலகத்தினுடைய வேலைகளை முன்னின்று நடத்தி முடிப்பீர்கள். பிறருடைய செயல்பாடுகளும் உங்களுக்கு ஆதரவாகவே அமையும். முயற்சிக்குண்டான நாளாகவே அமைகிறது. முயற்சி திருவினையாக்கும் என்பது போல எந்த ஒரு தொழிலை எடுத்தாலும் அதனை மிக ஸ்ரத்தையோடு செய்யும் பொழுது அதற்கான பலன் உங்களுக்கு கைமேல் கிடைக்கும். பொருளாதார நிலைகளில் முன்னேற்றங்கள் காணப்படும். ராசியினுடைய அமைப்பின்படி ராசிநாதன் புதன் பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவானோடு சஞ்சாரம் செய்கிறார். 9ஆம் இடம் பாக்யஸ்தானம் தந்தைக்குண்டான பாவகத்தில் சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். தந்தையின் முகாந்திரமாக சில பணத்தை நீங்கள் செலவு செய்ய வேண்டிய சூழலும் ஏற்படலாம். முதலீடு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். மிதுன ராசி அன்பர்களே, எண்ணத்தின் போக்கில் உங்களுக்கு சில மாற்றங்கள் வரும். பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் இருக்கும். உங்கள் தாய் வழியின் இடத்தில் மிகுந்த கவனத்துடனும் அவர்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான நன்மையை ஏற்படுத்தும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை இது போன்ற விஷயங்களை செய்வதற்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் வேகமாகவே முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் செய்யும் போது அந்த வேலைகள் மிக சிறப்பாக நல்ல விதமாகவே நடக்கும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரீஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் ராகு பகவானோடு சஞ்சாரம் செய்கிறார். வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களில் எப்பொழுதும் கவனமாகவே இருங்கள். தொழில் சார்ந்த இடத்திற்கு பணம் செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் சேர்ந்திருப்பதால் இடத்திற்குண்டான பணத்தை அதிக அளவில் முதலீடு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களே, சூரிய பகவானை வணங்கி வர ஆத்ம சக்தி, மனோசக்தி, திடம் அதிகரிக்கும். படிக்கக்கூடிய நிலையில் இருப்பவர்களுக்கு உயர்வு ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் தீரும். ஒத்துழைப்பு மேம்படும். நன்மைகள் நிறையும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ராகு பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார், செவ்வாய் பகவானோடு இணைந்து. ஆகவே திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த நாளாக இருக்கும். நட்புகளுடைய ஆதரவு பிறக்கும். மன நிறைவாக இருப்பீர்கள். தெரிந்த வேலைகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். தெரியாத விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. பணம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும். ஆசைகள் கைகூடும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவானுடைய வழிபாடு நல்லது. குரு பகவான் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரிய பகவானோடு இணைந்தே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களே, ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் குரு பகவானுக்கு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது மிகுந்த நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். வெற்றிகரமான நாளாக அமையும். முயற்சிகள் கைகூடும். நன்மைகள் பெருக்கும். எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும். நேர்மறையாக சிந்தித்து செயல்படுத்துவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களை, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன்
திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் வைகாசி மாதம் 6ஆம் நாள் மோகினி ஏகாதசி. இந்த நாள் ஸ்ரீமன் நாராயணன் மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்த நாளாக இருப்பதால் இவற்றிற்கு மோகினி ஏகாதசி என்று பெயர். இந்த மோகினி ஏகாதசி நாளில் விரத வழிபாடு முறைகளை மேற்கொண்டால் மிக சிறப்பு. கோட்டீஸ்வர யோகம், குபேர சம்பத்து சித்திக்கும். கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது உங்களுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பானதாகவே அமையும். அலுவலகத்தில் இருந்த இடர்பாடுகள் நீங்கும். ஒருவருக்கொருவர் இருந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் அகலும். வீட்டில் உங்களுக்கான பேச்சுக்களில் நல்ல மதிப்பு அதிகரிக்கும், அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய செயல்களில் வேகம் அதிகரிக்கலாம். விரைவாகவும் சுமூகமாக முடிப்பீர்கள். சுப விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள், நெருக்கடிகள் படிப்படியாக குறையும். பிறருடைய குணநலன்களை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். இதனால் உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். உறவு முறையில் உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் பிறக்கும். பிறருடைய ஒத்துழைப்பின் மூலம் பல வேலைகளை செய்து முடிக்க வாய்ப்புகள் கிட்டும். மனதிற்கு பிடித்த மாதிரியான மகிழ்ச்சியான செய்திகள் உண்டாக்கும். எந்த ஒரு காரியத்தையும் மிக திடமாக செய்து முடிப்பீர்கள். ஆற்றல் பிறக்கும். கீர்த்தி நிறைந்த நாள், புகழ் கிடைக்கும். கல்வி பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாக்கும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களுக்கு மத்தியில் நீங்கள் உயர்வாக வெற்றி கொடி நாட்டக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். அரசாங்க துறையில் இருப்பவர்களுக்கு அதீதமான பலன்கள் உண்டு. 8ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம், 3ஆம் இடத்தில் ராசிநாதன் சந்திர பகவானும் அவரோடு கேது பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. முயற்சிகளில் சற்று இழுபறிகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை கேட்டு செய்வதோ கேட்டு பேசுவதோ நல்லது. பிறருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த வேலையில் சிறிய அளவில் ஈடுபட்டாலும் பிறருடைய கருத்துக்களையும் அவ்வப்போது கேட்டு செய்வதே நல்லது. 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் சுக்கிர பகவான் புதன் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. லாபஸ்தானத்தில் குரு பகவான் சூரிய பகவான். ஆகவே எடுக்கக்கூடிய முயற்சிகளில், பேசக்கூடிய பேச்சுக்களில் கவனமாகவே இருங்கள். சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கு, சுப விசேஷங்களுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவானுடைய வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கூடும், தெய்வ சிந்தனை அதிகரிக்கலாம், பெரியவர்களுடைய நல்ல ஆசை கிடைக்கும், எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும், நன்மைகள் நிறைந்த நாள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். சனீஸ்வர பகவானுக்கு உண்டான அதி தேவதை தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் சிவசூரிய பகவான் வழிபாடு மிக விசேஷம். ஆகவே பூசம் நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீ சூரிய பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வதோடு அதே நேரத்தில் சிவபெருமானுக்கும் பார்வதி பரமேஸ்வரனுக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுங்கள். கத்திரி தோஷ காலம். அக்னி நட்சத்திரம் நடந்து கொண்டிருப்பதால் இறைவனுக்கு குளிர்ச்சியான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வது விசேஷம். பசும்பால், பசும் தயிர், இளநீர் மற்றும் பன்னீர், சந்தனத்தால் அபிஷேகம் செய்யுங்கள். அவை மிக மிக விசேஷமானது. இந்த நாள் உங்களுக்கு செயல்களில் வெற்றி கிடைக்கும், ஆதரவு ஏற்படும், மன நிம்மதி கிடைக்கும், சந்தோஷமாகவும் குதூகலமாக செயல்படுவீர்கள். கலகலப்பு நிறைந்த நாள். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. மோகினி அவதாரம் எடுத்த நாளாக இருப்பதால் மோகினி ஏகாதசி என்று பெயர். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களே, உங்களுடைய நட்சத்திர அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. இந்த மோகினி ஏகாதசி நாளில் விரதமிருந்து வழிபாடுதலை மேற்கொள்ளுங்கள். தைரியம் பிறக்கும், ஆற்றல் அதிகரிக்கும், மன நிறைவு பெறுவீர்கள். சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் செயல்படுவீர்கள். வேலையில் வேகம் அதிகரிக்கும், நல்லதொரு ஆற்றல் பிறக்கும், புதியதொரு வாய்ப்புகள் உங்களை நாடி வரும். வருமானம் கையில், பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீ ராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் வைகாசி மாதம் 6ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது ராசியின் 2ஆம் வீடு சந்திர பகவான், கேத்து பகவானுடைய சஞ்சாரம். 7ஆம் இடம் களத்திரஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான். அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். மோகினி ஏகாதசி இந்த நாள். ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தது இந்த ஏகாதசி நாளில்தான். பெருமாள் வழிபாடு மிக நல்லது சிம்மராசி அன்பர்களுக்கு. 2ஆம் வீட்டு அதிபதி புதன் பகவான் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார், சுக்கிர பகவானோடு இணைந்து. ஆகவே சிம்மராசி அன்பர்களே, புதன் பகவானுக்கான அதி தேவதை ஸ்ரீமன் நாராயணர், சுக்கிர பகவானுக்குண்டான அதி தேவதை ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார். இந்த நாள் மோகினி ஏகாதசி தினமாக வருவதால் உங்களுக்கு நல்லதொரு வருமானம், கல்வி, குடும்ப நிலை இவையெல்லாம் சிறப்பாக அமைய பெருமாள் தாயார் வழிபாடு நல்லது. குடும்பத்தில் நல்லதொரு புரிதல் இருக்கும். தம்பதிகளுக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும். எண்ணிய வரவுகள் கிடைக்கும். உங்களுடைய தோற்றப்பொலிவில் மாற்றம் வரலாம். பழைய கடந்த கால பிரச்சனைகளுக்கு ஒரு சில தெளிவான முடிவுகள் பிறக்கும். நன்மைகள் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் உழைப்புக்குண்டான படி அங்கீகாரம் கிடைக்கும். அனுசரணையான போக்கு என்பது காணப்படும். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு பெருகும். உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உழைப்பே உயர்வு தரும் என்கிற வாசகத்தை மனதில் வைத்திருப்பவர்கள் நீங்கள். அல்லும் பகலும் அயராது உழைத்து முன்னேற வேண்டும் என்கிற ஆசை அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களுடைய அதிகரிப்பு மனதிற்கு திருப்தியையும் சந்தோஷத்தையும் லாபத்தையும் பெருக்கும். வியாபாரத்தினுடைய நிலையை மிக அழகாக புரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல் நுணுக்கமாக செயல்படுவீர்கள். திருப்பங்கள் நிறைந்த நாள். ஓய்வு அதிகமாகவே இருக்கும். வேலையினுடைய போக்குக்கு தகுந்தாற்போல் சில நேரம் சரி செய்து வேலைகளை முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மன ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் பெருமையை ஏற்படுத்தி கொடுக்கும். உயர்ந்த அந்தஸ்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் கலகலப்பு நிறைந்த நாள். தெய்வீக சக்தி, ஆற்றல் பெருக்கும். சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை அதிகமான நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபாடு செய்வது நல்லது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் மேம்படும். எதிர்பார்த்த வேலைகள் கை கொடுக்கும். மன அமைப்பு சீராக்கும். நன்மைகள் நிறைந்த நாள். வருமானத்தின் மூலமாக மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. ஓம் மகாலட்சுமி தேவியை நமக. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி என்று காலை மாலை வீட்டில் விளக்கேற்றும் போது மகாலட்சுமிக்குண்டான இந்த ஒருவரி மந்திரத்தை பாராயணம் செய்வது விசேஷம். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். கடந்த கால விஷயங்களினுடைய சங்கடங்கள் மறையும்.
தெளிவான சிந்தனை போக்கிலேயே இருப்பீர்கள். மதிப்பு உயர உங்களுடைய செயல்பாடுகளும் உயர்ந்து கொண்டே வரும். பேரும் புகழும் அதிகரிக்கும். கௌரவமாக இருப்பீர்கள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களே, சூரிய பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவானோடு இணைந்தே இருக்கிறார். ஓய்வாக செயல்படுவீர்கள். மாற்றங்கள் உருவாக்கும். வியாபாரத்தில் மேன்மையான நிலைக்கு வர வாய்ப்புகள் உண்டு. தொழில் விஷயத்தில் ஒரு படி முன்னேற்றங்கள் பிறக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் வைகாசி மாதம் 6ஆம் நாள். உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவானுக்குண்டான அனுகிரகம் நிறைந்த நாள் மோகினி ஏகாதசி. மோகினி ஏகாதசி என்பது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா மோகினி அவதாரம் எடுத்த நாள். இந்த மோகினி ஏகாதசி நாளில் விரத வழிபாடு செய்தால் குபேர சம்பத்தோடு கோடீஸ்வர யோகம் கிடைக்கும். அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சித்தியாகும். இடம் மனை வீடு வாங்கக்கூடிய யோகம் கிட்டும். செல்வந்தர்களாக இருப்பீர்கள். செல்வ செழிப்பு உயர்ந்து கொண்டே வரும். தொழில் கைகூடி வரும். வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் பிறக்கும். ஆக இந்த மோகினி ஏகாதசி நாளில் விரதம் இருப்பவர்களுக்கு ஸ்ரீமன் நாராயணருடைய அனுகிரக நேரடியான அருள் பரிபூர்ணமாகவே கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களே, பிறருடைய பேச்சுக்களை கேட்டு எந்த ஒரு வேலைகளையும் அப்படியே செய்யாதீர்கள். பேச்சில் நிதானம் தேவை. வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். பணம் சார்ந்த விஷயங்களில் ஒதுங்கி இருங்கள். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளுடைய செயல்பாடுகளில் சில அதிருப்தி ஏற்படலாம். சின்ன சின்ன விஷயங்களில் கூட கவனமாக இருப்பதே நல்லது. தொழில் சார்ந்த விஷயங்களில் நிதானத்தை கடைபிடியுங்கள். எந்த ஒரு வேலைகளையும் ஒரு முறைக்கு பல முறை திட்டமிட்டு செய்வதே நல்லது. சில நேரம் வேலையில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாகலாம். செயல்படக்கூடிய விதங்களில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். காலம் கடந்த சில வேலைகள் நடந்தாலும் அதனால் ஏதாவது ஒரு விதத்தில் ஆதாயமும் கிடைக்கும். உடல் நலம் சீராக இருக்கும். மன நிம்மதி பெறுவீர்கள். சந்தோஷம் குதூகலம் நிறைந்ததாக இருக்கும். ராசியிலேயே சந்திர பகவான் கேத்து பகவான் இருப்பதால் சில நேரம் அசதிகளும் ஏற்பட்டு நீங்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மைகளை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன நிம்மதி வேண்டி சிவபெருமானை வழிபடுங்கள். சூரிய பகவான் உங்களுடைய நட்சத்திர அதிபதியாக இருப்பதால் கோவிலுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகள் செய்வது விசேஷம். மன நிம்மதி வேண்டி இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது விசேஷம். மன குறைகள் நீங்க தியானம் செய்வது சிறப்பு. அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியை வழிபாடு செய்வது சிறப்பு. சந்திர பகவான் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். கேத்து பகவானோடு இணைந்து மனக்குழப்பங்கள் உண்டாக்கும். தேவையற்ற வீண் பேச்சுக்களை தவிர்த்து விடுங்கள். சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுங்கள். மன அமைதி வேண்டி வழிபாடு செய்வதே சிறப்பு. சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. ராசிக்கு 7ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார்.
செவ்வாய் பகவானோடு ராகு பகவானும் இணைந்திருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் ராகு கால பூஜைகளை செய்து வாருங்கள். ஸ்ரீ கனகதுர்கை அம்மனுடைய அனுகிரகம் பரிபூரணமாகவும் கிடைக்கும். செவ்வாய் பகவானுக்கு உண்டான படி. சில நேரம் தைரியம் இருக்கும். செயல்படக்கூடிய விதங்களிலும் கால தாமதங்கள் குறையலாம். வேலையில் வேகத்தை அதிகப்படுத்துவீர்கள். சரியாக திட்டமிட்டு செய்யும் பொழுது மனம் சார்ந்த பிரச்சனைகள், பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். வெற்றி கொடி நாட்டுவீர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களே, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் வைகாசி மாதம் 6ஆம் நாள் மோகினி ஏகாதசி. இந்த நாள் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிப்பவர்களுக்கு ஸ்ரீமன் நாராயணருடைய அனுகிரகமும் உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிர பகவானுடைய அனுகிரகமும், சுக்கிர பகவானுக்கான அதி தேவதை ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் இணைந்தே கிடைக்கும். ஆக துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய செயல்பாடுகள் படி கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது 12வது வீடு விரயஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். மனக்குழப்பங்கள் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் என்பது தேவை. அதிக நேரம் தூக்கம் என்பது காணப்படாது. தூக்கமின்மையால் அவதிப்பட நேரலாம். எந்த ஒரு முடிவுகளையும் இந்த நாள் எடுப்பதற்கு மிகுந்த சிரமம் ஏற்படும். தேவையற்ற பணச்செலவுகள், விரயங்கள் காரணமாக மனக்குழப்பத்துடனே இருப்பீர்கள். எண்ணிய காரியங்கள் தள்ளிக்கொண்டே போகும். செயல்களில் தடைகள் உருவாகி மறையும். வியாபாரத்தினுடைய போக்குக்கு ஏற்றாற்போல் தன்மையாகவும் நயமாக அவர்களிடத்தில் பேசி வியாபாரத்தை செய்வதே திறமை. தலைமைகள், அதிகாரிகளுடைய செயல்பாடுகளினால் உங்களுக்கு ஓரளவிற்கு ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள், பழைய செயல்பாடுகள் மீண்டும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக இருங்கள். சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுங்கள். அப்போதுதான் உங்களுக்கு நல்லதொரு நன்மைகள் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் தாமதமானாலும் எது உங்களுக்கு நடந்தால் நன்மைகள் ஏற்படுமோ அந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். ஆகவே துலாம் ராசி அன்பர்கள், உங்களுடைய நேர்மைக்குண்டான பரிசுகள் கிடைக்கும். தைரியமாக முன்னெடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னோக்கி செல்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். துலாம் ராசி அன்பர்களே, ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களை வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. யாரிடத்திலும் எந்த சங்கடங்களும் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். விரயங்கள் உண்டாகலாம். சிக்கனத்தை கையாள்வது நல்லது. பணத்தினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் செயல்படுங்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. சுவாதி நட்சத்திரம் அலைச்சல் அதிகரிக்கலாம். தெய்வத்தினுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். துர்க்கையம்மனுடைய வழிபாடு உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்களை நீக்கும். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே என்று மாலை 4:30 முதல் 6 மணிக்குள்ளாக ராகுகால நேரத்தில் கோவிலுக்கு சென்று தீபங்கள் ஏற்றி உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ளலாம். அன்னை ஸ்ரீ கனக துர்கா தேவிக்கு சிகப்பு நிற பழங்கள் கொண்டு நைவேத்தியம், குங்குமத்தால் அர்ச்சனை, செவ்வரளி பூக்கள் கொண்டு அலங்காரம் செய்வது மிக விசேஷமான புண்ணிய பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும். அலைச்சல்கள் உருவாகலாம்.
நல்ல மதிப்பு ஏற்படும். நிதானமாக நியாயமாக பேசி வேலைகளை சுமூகமாக முடிப்பீர்கள். வெளியில் செல்பவர்களுக்கு வேலை நிமித்தமான சில சங்கடங்கள் இருக்கும். ஒரு முறைக்கு பல முறை அலைய வேண்டிய சூழ்நிலைகள் கூட ஏற்பட்டு மறையும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரக்காரர்களை நிதானமாக இருங்கள். ஒவ்வொரு காரியத்தினுடைய தன்மை மற்றும் போக்குக்கு ஏற்றாற்போல் தான் நீங்கள் நடக்க வேண்டும். நிதானமான செயல்கள் தான் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாகவே அமையும். பேச்சுக்களில் பொறுமையாக இருந்து காரியத்தை சாதித்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் வெற்றிக்குரிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் வைகாசி மாதம் 6ஆம் நாள். இந்த நாள் மோகினி ஏகாதசி திதி. பெருமாளுடைய வழிபாடுக்கு உகந்த நாள். ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுகிரகம் வேண்டி கோவிலுக்கு சென்று உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து வாருங்கள். குடும்ப உறுப்பினர்களுடைய நலம் வேண்டி வழிபடலாம். காக்கும் கடவுள் திருமாலுடைய அனுகிரகம் வேண்டி வழிபாடு செய்வது சிறப்பு. வீட்டிலும் வெளியிலும் உங்களுக்கு நல்ல சூழல்கள் அமையும். உங்களுடைய வார்த்தைக்கு தனி மதிப்பு மரியாதை கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, எதையும் மிக சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்கிற தைரியம், வைராகியம் அதிகமாகவே இருக்கும். மனம் சார்ந்த கட்டுப்பாடு ஏற்படும். எண்ணத்தில் தெளிவு இருக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சங்கடங்கள் மறையும். நீண்ட நாளாக பார்க்க நினைத்த சில நபர்களை பார்த்து மகிழ்வீர்கள். முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தொழில் விஷயங்களில் இருந்த போட்டிகள் படிப்படியாக குறையும். உத்தியோக ரீதியாக சாதகமான சூழல் ஏற்படலாம். எண்ணத்தில் தெளிவு இருக்கும். மிகுந்த உற்சாகமாகவும் தைரியமாகவும் சுறுசுறுப்பாக உங்களுடைய செயல்கள் அமையும். எண்ணத்தில் தெளிவு இருப்பதும் உள்ளத்தில் மகிழ்ச்சி இருப்பதும் உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணியாகவே அமையும். மனநிலையில் குழந்தைகள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக ஓடிக்கொண்டே இருக்கும். குடும்பத்தை விட்டு வெளியே வேலைக்கு செல்பவர்கள் மன ரீதியாக சில சங்கடத்தை சந்தித்தாலும் அவர்களுக்காக நீங்கள் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய பணம் பொருள் நிலையினால் திருப்திகரமாக உணர்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் தாராளமாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மன நிறைவு இருக்கும். எண்ணத்தில் தெளிவு உண்டாகும். ஆனந்தமாக உற்சாகமாக இருப்பீர்கள். பழைய பிரச்சனைகள் தீரும். எண்ணிய வேலைகள் துரிதமாக நடக்கும். இன்பம் நிறைந்த நாள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும். மனதில் நம்பிக்கை இருக்கும். மன நிறைவாக செயல்படுவீர்கள். ஆதரவு பெருக்கம். சந்திப்பு கிடைக்கும். பொருளாதார நிலையில் வருமானத்திற்கான வழிமுறைகளை கையாளுவீர்கள். எதிர்கால சிந்தனைகள் அதிகரிக்கும். நண்பர்களினால் ஒத்துழைப்பு உண்டாகும். பிற நபர்களுடைய ஆதரவு பெருக்கும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. மோகினி ஏகாதசி தினம் என்பதால் பெருமாள் கோவிலுக்கு சென்று உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய கோத்திரத்தின் பெயர், உங்கள் பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம் இவை அனைத்தையும் சொல்லி கோவிலில் உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொண்டால் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகம் பிறக்கும். தைரியமாக இருப்பீர்கள். முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு கிடைக்கும்.
ஈடுபாடு அதிகரிக்கும். ஒவ்வொரு செயல்களிலும் ஆர்வத்தோடு செயல்படுவீர்கள். சிந்தனைகள் அதை சார்ந்த எண்ணங்கள் உண்டாக்கலாம். இந்த நாள் தெய்வ வழிபாட்டின் மூலம் நன்மைகள் கிடைக்கும் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வைகாசி மாதம் 6ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை தினம் மோகினி ஏகாதசி திதி. இந்த மோகினி ஏகாதசி நாளில் ஸ்ரீமன் நாராயணரையும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரையும் வழிபடுபவர்களுக்கு சகல நன்மைகள் சித்திக்கும். மனதில் இருந்த ஆசைகள் கைகூடும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களுக்காக சில புதுமைகளை கையாளுவீர்கள். பழைய பிரச்சனைகள் சார்ந்த சங்கடங்கள் தீரும். கொடுக்கல் வாங்கலில் சில சங்கடங்கள் மறையலாம். பிறருக்கு உதவி செய்யும் பொழுது எப்பொழுதும் கவனமாகவே இருங்கள். பண போக்குவரத்து தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். வேலையில் இருக்கக்கூடிய சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உண்டாகும். இன்றைய நாள் ஏற்றம் பிறக்கக்கூடிய நாளாகவே அமைகிறது. எதிர்பார்த்த வேலைகள் சீக்கிரமாக கைகூடி வரும். புதியதொரு தொழில் தொடங்கலாம் என்கிற எண்ணம் எழலாம். இடம் சம்பந்தமான விஷயங்களில் புரிதல் அதிகரிக்கும். எண்ணிய காரியத்தை உடனுக்குடன் முடித்து பாராட்டுதல்களை பெறுவீர்கள். மற்றவர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே காணப்படலாம். குழந்தைகளுடைய ஆசைகளை விருப்பங்களை பூர்த்தி செய்ய முற்படுவீர்கள். சொந்த ஊர் பயணம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். எண்ணியதை உடனுக்குடன் முடிப்பதால் பலன் கிடைக்கும். வியாபாரத்தினுடைய போக்கை முழுமையாக புரிந்து கொள்வீர்கள். வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களிடத்தில் இருந்த சங்கடங்கள் மறையும். ஆசைகள் கைகூடும். வெளியிடங்களில் நிலவக்கூடிய சின்ன சின்ன விவகாரங்களுக்கு தீர்வு கிடைக்கும். செலவுகள் அதிகமாகவே இருக்கலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். இந்த ஸ்லோகத்தை விநாயக பெருமானுக்கு இந்த நாளில் உச்சரிப்பது மிக விசேஷமானது. கேத்து பகவானுக்குண்டான தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானை தினம்தோறும் ஸ்லோகங்களை சொல்லி உச்சரித்து பிரார்த்தனை செய்யுங்கள். வீட்டில் விளக்கேற்றி தூப தீப வழிபாடுகள் செய்வதே நல்லது. மனநிலையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறையும். புதுவிதமாக இருப்பீர்கள். கலகலப்பு அதிகரிக்கும். எண்ணிய தேவைகள் பூர்த்தியாகும். அனைத்தும் உங்களுக்கு இயல்பாகவே நடக்கும். சங்கடங்கள் மறையும். ஆனந்தமாக உற்சாகமாக இருப்பீர்கள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார். மோகினி ஏகாதசி திதி என்பதால் கோவிலுக்கு சென்று உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொண்டு ஸ்ரீமன் நாராயணருக்கும் மகாலட்சுமி தாய்க்கும் தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். உங்களுக்கான செயல்பாடுகளில் வேகம் இருக்கும். இடமாற்றத்தை விரும்புவீர்கள். தொழில் சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும். எண்ணியதை அடையும் வரையில் ஓய மாட்டீர்கள். பூராடம் நட்சத்திரக்காரர்களே, வேலைகளை உடனுக்குடன் முடிப்பதற்கான பாக்கியம் உண்டு. உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களில் தாராளமாக இருந்தாலும்
தேவையற்ற விஷயங்களுக்காகவும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். தவிர்க்க முடியாததாகிவிடும். வீட்டில் பிள்ளைகளுடைய பெரியவர்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து வைக்க வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். குடும்பத்தில் பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உடன் பிறந்தவர்களிடத்தில் இருந்த சங்கடங்கள் மறையும். எண்ணியதை உடனுக்குடன் முடிப்பீர்கள். ஆதரவு நிறைந்த நாள். மனதில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் மறையும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் வைகாசி மாதம் 6ஆம் நாள் சிவசூரிய பகவானுக்கான வழிபாடுக்கு உகந்தது. இந்த நாளில் தான் மோகினி ஏகாதசியும் அமைகிறது. மதிய நேரத்தில் வழிபாடு செய்து ஸ்ரீ சூரிய பகவானை நாராயணரை வழிபட்டால் போதும், அனைத்தும் சிறப்பாகவே நடக்கும். மகர ராசி அன்பர்களே, ராசியினுடைய 2வது வீட்டில் சனீஸ்வர பகவானும், முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் செவ்வாய் பகவான், சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் புதன் பகவான், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் சூரிய பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. வாழ்க்கையினுடைய நிலையை உயர்த்துவதில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். எதிர்காலம் சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய சரிவுகளை சரி செய்ய முயல்வீர்கள். எண்ணங்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை நோக்கிய அதிகரிக்கும். வியாபாரத்தினுடைய நிலையை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். கையெழுத்து ஒப்பந்தங்களில் இருந்த பழைய பிரச்சனைகள் தீரும். சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டு. வியாபாரத்தினுடைய போக்கு உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும். சிலருடைய பேச்சுக்கள் தைரியத்தை அதிகரிக்கும். மன நிறைவாக இருப்பீர்கள். அனுபவங்கள் உண்டாக்கும். மனதில் மாற்றங்கள் பிறக்கும். தலைமை அதிகாரிகளிடத்தில் உங்களுக்கான செயல்களில் கவனமாக இருப்பது, அவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளிப்பது மிக மிக அவசியம். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் சீராகும். மனநலம் சந்தோஷமாகவே அமையும். தேவைகளை அதிகப்படுத்துவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். தன்னம்பிக்கை என்பது தேவை. மனதில் சந்தோஷம் நிறைவாக இருக்கும். உற்சாகம் பிறக்கும். கலகலப்பாக இருப்பீர்கள். இந்த நாள் ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிகமான நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலா. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் பிறக்கும். வேலையில் வருவாய் அதிகரிக்கும். கொடுத்த கடனை திரும்ப பெறுவீர்கள். தேவையானவர்களுக்கு சில உதவிகள் செய்து மகிழக்கூடும். இறை ஆற்றல் அதிகரிக்கும். நன்மைகள் நிறைந்த நாள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை. ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தேவியை வழிபடுவது நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சஞ்சலங்கள் மறையும். எண்ணத்தில் இருந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். உள்ளத்தில் உற்சாகமாக இருக்க வேண்டும். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கலாம். கையெழுத்து ஒப்பந்தங்கள் தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த தவறுகள் மறையும். நல்லதொரு அனுபவங்கள் மூலம் மனதில் மாற்றம் பிறக்கும். போதுமான அளவு வருமானத்திற்குண்டான வகை உண்டு. அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறப்பு. நல்ல நல்ல வாய்ப்புகள் அமையும். எதிர்பார்த்த வேலைகள் கை கொடுக்கும். தன்னம்பிக்கை நிறைந்த நாள். மனம் சார்ந்த பிரச்சனைகள் அகலும். பொது இடங்களில் உங்களுக்கான பேரும் புகழும் அதிகரிக்கும். இந்த நாள் கௌரவம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ.
ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் வைகாசி மாதம் 6ஆம் நாள் மோகினி ஏகாதசி. மோகினி ஏகாதசி நாளில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா மோகினி அவதாரம் எடுத்ததாக ஐதீகம். ஆக இந்த நாள் வழிபடுபவர்களுக்கு, உபவாசம் மௌன விரதம் மேற்கொள்பவர்களுக்கு ஆத்மார்த்தமாக இறைவனுடைய அனுகிரகத்தை பெற மனமுருகி பாராயணம் செய்தால் கோட்டீஸ்வர யோகத்தை பெறுவீர்கள். ராசியிலேயே சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். நினைத்த வேலைகளில் சில தாமதங்கள் உண்டாகலாம். மந்தத்தன்மையாக இருப்பீர்கள். மனநிலையில் சோர்வுகள் இருக்கும். சுறுசுறுப்பு என்பது காணப்படாது. சில வேலைகள் உங்களுக்கு நேரம் கடந்து செல்லும். குறித்த நேரத்தில் திட்டமிட்டாலும் சில வேலைகள் செய்ய இயலாமல் போகலாம். கவனமாக நீங்கள் சூரிய பகவானை வழிபாடு செய்தாலே போதும். உங்களுடைய மனச்சோர்வு, உடல் சோர்வு அனைத்தும் நீங்கி உற்சாகமாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருப்பீர்கள். ஞாயிற்றுக்கிழமை தினம் சூரிய உதயத்திற்கு முன்னரே எழுந்து இறை வழிபாடு செய்வதோடு சூரிய பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை உச்சரித்து பாருங்கள். உடல் நலம் சீராக இருக்கும். ஆயுள் பலம் கூடும். ஆரோக்கிய பலம் அதிகரிக்கும். புத்திர் பலம் உண்டாக்கும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். ஆத்ம சந்தோஷம் உண்டாக்கும். ஆத்ம பலம் பெருக்கும். ஆக கும்பராசி அன்பர்களே, கோச்சாரத்தினுடைய அமைப்பின்படி எல்லா நிலைகளிலும் பிறரோடு அனுசரித்து செல்வதே அவசியம். உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்து விடுங்கள். மனதை அமைதிப்படுத்துங்கள். கூடுமான வரையில் தியானத்தில் ஈடுபட்டால் இந்த நாள் நல்லது. எதிர்காலம் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துவீர்கள். அலுவலகத்தில் மறைமுகமாக இருந்த சங்கடங்கள் நீங்கும். ஒவ்வொரு காரியத்தினுடைய நிலையையும் புரிந்து கொண்டு செயல்பட்டால் நல்லது. அவசரத்தில் எதையும் செய்ய வேண்டாம். பண முதலீடு சார்ந்த விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிகமான நன்மைகளை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிக சோர்வான நாளாக உணர்வீர்கள். சந்திர பகவான் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் சில நேரம் உங்களுக்கு அசதிகள் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். எண்ணத்தில் தெளிவு பெற சந்திர பகவானை வழிபடுங்கள். உங்கள் தாய்க்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்வது விசேஷம். ஒருவிதமான மனக்குழப்பங்களோட காணப்படுவீர்கள். தெளிவு என்பது இருக்காது. சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. மனச்சோர்வுகள் இருக்கும்போது ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, துர்கை அம்மனை நினைத்து வழிபட்டால் ஓம் தும் துர்காயை நமக என்று சொல்லி வழிபடும் பொழுது ராகு பகவானால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் மறையும். பிறரிடத்தில் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். யாரையும் எந்த விதத்திலும் கவனக்குறைவாக பேசாமல் இருப்பது நல்லது. சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் உங்களுக்கு சிறிதளவாவது இருக்கும். பிறரிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செய்யுங்கள். அவசரம் வேண்டாம். உங்களை பற்றிய தவறான பேச்சுக்கள் நீங்கும். மறைமுக சங்கடங்கள் மறையும். இந்த நாள் தெய்வ வழிபாட்டின் மூலம் மட்டுமே நன்மைகளை பெற இயலும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம்.
நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசியிலேயே ராகு பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவான் புதன் பகவானுடைய சஞ்சாரம். மனதளவில் இருந்து வந்த தயக்கம் குறையும். உறவுகளிடையே உங்களுக்கான மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கூடும். குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை ஏற்படும். பெற்றோர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தம்பதியர்களிடையே நல்லதொரு ஒற்றுமை உண்டாகும். மனம் ஒருமித்த கருத்தோடு இருப்பீர்கள். போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். செயல்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கும். மிகப்பெரிய சாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிகமான நன்மையை கொடுக்கும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. குருவே நமக. ஓம் குருவே துணை. ஓம் ஸ்ரீ குருவே சரணம். இந்த மந்திரத்தை அடிக்கடி உச்சாடனம் செய்தால் மனநிலையில் உங்களுக்கு தைரியம் பிறக்கும். சாதிக்கக்கூடிய வல்லமை, ஆற்றல் உருவாகும். மனநிலையில் இருக்கக்கூடிய தயக்கங்கள் தீரும். எண்ணத்தில் தெளிவு ஏற்படும். உள்ளத்தில் அழகு உண்டாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மையை ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. குருவே சரணம். குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதியே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று வழிபடுங்கள். தயக்கம் குறையும். முன்னெடுத்து செல்வீர்கள். வழியில் உங்களுக்கு நல்லதொரு பாதுகாப்பு உண்டு. சகோதரர்களுடைய நிலை உயரும். ஒற்றுமை அதிகரிக்கும். கௌரவமாக இருப்பீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஏற்றம் பிறக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஒத்துழைப்பு உண்டாகும். மன சந்தோஷம் கிடைக்கும். சிறு தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். பயணங்கள் கை கொடுக்கும். வெளியூர் பிரயாணத்தின் மூலம் லாபம் பெறுவீர்கள். அனுகூலம் நிறைந்த நாள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ பெருமாள் மகாவிஷ்ணு. வழிபாடு நல்லது. மோகினி ஏகாதசி திதி என்பதால் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள். ஸ்ரீமன் நாராயணரை வழிபடும் போது ஓம் நமோ நாராயணாய என்று சொல்லி வழிபடலாம். ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் என்று வழிபட்டு பிறகு தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். கற்கண்டு பிரசாதத்தை எல்லோருக்கும் பிரசாதமாக கொடுங்கள். அப்படி செய்யும் போது சுக்கிர பகவானுடைய அனுகிரகமானது உங்களுக்கு கிடைக்கும். தாமதங்கள் விலக்கும். சாதனைகள் புரிவீர்கள். தடைகள் விலக்கும். செயல்களில் வேகம் கூடும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆனந்தம் நிறைந்த நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ.
ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் யோகம், அதிருஷ்டம், அனுகிரகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.